நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 14/2/2022 முதல் 20/2/2022 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த 16/2/2022 பௌர்ணமி திதி வருகிறது. சிறப்பானதொரு நாள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவனை வழிபாடு செய்யவும் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது சிம்ம ராசியை நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி, மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார ராசி பலன்களை பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் இந்த ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 1, 5, 9 திரிகோணத்தை பார்க்கும் பொழுது 1ஆம் இடத்த அதிபதி 7 அமர்ந்து 1ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவும் 1ஆம் இடத்தை ராசியை பார்க்குறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்து அதிபதி 7க்கு போய் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். ஸோ 1 ஓகே, 5 ஓகே. 9 அப்படின்னும் பொழுது 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9ஆம் இடம் உங்களுக்கு மேஷம் ஆகிறது. மேஷத்தின் அதிபதி செவ்வாயும் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போது 1, 5, 9 அருமையாக இருக்குங்க. அப்போது இந்த வாரம் இந்த சிம்ம ராசிக்கு 90% யோக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. சரிங்க, வருமானம் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி புதன் 6ஆம் இடத்துக்கு போய் இருக்கிறார். ஆனால் 6க்குடைய சனி பகவான் ஆட்சி நிலையில் இருப்பதால் புதனுக்கு மறைவு கிடையாது. அப்போ குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், பணப்புழக்கம் நிறைய இருக்கும், பண வரவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார். அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ரொம்ப பிரச்சனை இல்லாத சந்தோஷமான ஒரு காலகட்டம் என்றே சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். சரி, நினைத்த காரியம் கைகூடுமா அல்லது தோல்வியில் முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தை பார்க்குறோம். 3ஆம் இடம் துலாத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தா கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரத்தால் நல்ல ஆதரவு கிடைக்கும். அதே நேரத்தில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம். நினைத்த காரியம் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க, அடுத்தது இந்த வாரத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு அலைச்சலாக இருக்குமா, நிம்மதி இருக்குமா, சுகம் கிடைக்குமா, வீடு வாசல் தாயார் இவங்களுடைய நிலைகள் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறார். 4ல் கேது இருக்கிறது. படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க.
ஆனால் உங்கள் சுகஸ்தானம் கெடுகிறது, தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, வண்டி வாகனங்கள் செலவினங்கள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் கொஞ்சம் சுகம் மட்டும் கொஞ்சம் கெடுங்க. சுகஸ்தானம் சரியில்லை, ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு சூப்பரான ஒரு காலகட்டம். சரி, பிள்ளைகளின் ஆரோக்கியம் கல்வி எப்படி இருக்கும்? 5ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார். அதாவது 4க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் 5இல் இருக்கிறார். 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 5இல் இருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி குரு 7ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறார். அப்போ பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கல்வி சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குமா, இல்லை சந்தோஷமாக சுமூகமாக செயல்படுவார்களா? 6ஆம் இடத்து சனி இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள்கிட்ட அனுசரணையாக போவாங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் சரி, உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுக்கு நன்றாக வேலை பார்ப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ மொத்தத்தில் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி, மனைவியின் ஆரோக்கியம், அணுகுமுறை, உறவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். மனைவியினுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க உறவு முறை, அணுகுமுறை, அவங்க அன்னோன்யமாக செயல்படுவாங்க. கித்தன் கிண்ண, அதாவது இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று, ஏன்னா குரு அங்கே போயிட்டார். அதனால் ஒரு அன்னோன்யம், ஒரு சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நண்பர்கள் வட்டாரம் பெருகும். நண்பர்களால் உதவி பெறுவீர்கள். உங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய உங்களுடைய பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. சரி, 7ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. 8ஆம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறான்னு சொன்னால் அப்போ ஏதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வாரம் வரலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். ஆனால் பிறப்பு ஜாதகம் நல்ல தசாபுத்தி சிறப்பாக இருக்கும், அதாவது இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தசாபுத்தி சரியில்லைன்னா, இதுவும் சரியில்லைன்னா ரொம்ப மோசம். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால், இது நெகட்டிவ்னு தீர்மானமாக சொல்லிட்டோம், ஆனால் அது பாசிட்டிவாக இருந்தால் ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும் அப்படின்ற ஒரு நிலை. இந்த வாரம் பாக்கியமான வாரமா அல்லது பாக்கியமற்ற வாரமா அப்படின்னு பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்து அதிபதி 5இல் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வாரங்க, பாக்கியமான ஒரு வாரம். நீங்கள் நினச்சதையும் சாதிப்பீங்க, நினைக்காததையும் சாதிப்பீங்க. வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு அமைந்து அதனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சில ராசி அன்பர்கள் ஆன்மீக சுற்றுலா அல்லது தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் சென்று வந்தாலும் அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்க, 10ஆம் இடம் எப்படி இருக்குது? தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்குது? 10ஆம் இடம் அப்படின்னும்போது 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 10ல் ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பாம்பாவது இருக்கணும் 10லன்னு சொல்லுவாங்க. இருந்தால் ஓரளவுக்கு நல்லது நடக்கும், நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு நிலை. அந்த 10ஆம் இடத்து அதிபதி 5இல் சுப தன்மையில் இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் வேலை இழந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இல்லாதவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் வாங்கலாம். மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டுதலை பெறலாம்.
மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கமாக இருக்கிறதால சினிமா துறை மற்றும் தொலைக்காட்சி துறை, இயலிசை, நாடகம் போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகி நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சரி, உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டிங்க, தொழில் நல்லா இருக்குது அப்படின்னா தொழில் செய்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 11ஆம் இடம் எப்படி அப்படின்னு பார்க்கும், லாபஸ்தானம், தொழிலில் லாபமா, வரவு செலவு மிஞ்சி லாபம் இருக்குமா, நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் துலங்கும், தொடாததெல்லாம் துலங்கும். அதே நேரத்தில் மூத்த சகோதரர், அதாவது உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக, சகோதரிகள் கூட ஆதரவாக இருந்தால் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. கண்டிப்பாக வரவு செலவு போக மீதம் சேமிப்பில் தங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுகள், அசுப செலவுகள் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வரும். சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஏன் என்று சொன்னால் 2ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்த அதிபதி 7இல் அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் அசுப செலவு சுப செலவு இரண்டும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.